போட்டோ காட்டப்பட்டது வேறு முகமாக இருந்தது, திருமணம் முடித்து பார்த்தேன் வேறு முகமாக இருக்கிறது. இல்ல மாஷா அல்லாஹ், பலருடைய கம்ப்ளைண்ட் என்று. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதான் நான் சொல்கிறது, அந்த பெண்ணை இயற்கை அழகிலே அவன் பார்க்க வேண்டும். அந்த பெண் காலையில் விழித்தெழுந்தால் எப்படி இருப்பாளோ அப்படி பார்க்க வேண்டும் அவன். அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் மீறப்படுகிறது, குழப்பங்களும் ஃபித்னாக்களும் இன்று ஏற்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அது போன்று திருமணம் முடித்து விட்டது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதித்த முறைப்படி திருமணம் நடக்கிறது. திருமணம் நடக்கப்பட்டு விட்டால் கடமை முடிந்து விட்டது என்று பெற்றோர்களும் பெண்ணுடைய குடும்பமும் ஆணுடைய குடும்பமும் இன்று பல குடும்பங்களில் என்ன செய்கிறது, பிள்ளை படிக்க வேண்டும், ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு 2 பேரையும் சேர்த்து வச்சுக்கலாம், அது வரைக்கும் 2 பேரும் தனியா இருந்துகட்டும். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லது அப்போதுதான் வெளிநாட்டிலிருந்து கஷ்டப்பட்டு திருமணத்திற்காக போராடி 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 ஊருக்கு வந்து திருமணத்தை முடித்திருப்பான். அடுத்த வாரமே பெட்டியை கட்டி அனுப்பி வைப்பார்கள் அந்த மனைவியை பிரித்து. லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன மார்க்கம் இது? யார் கற்றுக் கொடுத்த மார்க்கம் இது? யார் கற்றுக் கொடுத்த வழக்கம் இது?